ஆனா அதுக்கு எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு, வேகமா எழுதுறாரு. இங்கேருந்து கடிதம் போடுறாரு. என்னடா கடிதம் போடுறாருன்னா, பிஜேபி எங்களுக்கு ஆதரவு வாருங்கள். இப்ப மதவாத சக்தி அது தெரியலையா? 2004 வரையிலும் இருந்தீங்களா, அப்ப மதவாத சக்தியா தெரியலையா? மாறன் மத்திய அமைச்சரா இருந்தாரு, அப்ப மதவாத சக்தியா தெரியலையா? அவர் இறந்து போய்விட்ட போது கூட அவர் மத்திய அமைச்சரா இருந்து இறந்து போனாதான் துப்பாக்கி எல்லாம் முழங்க அவருடைய இறுதிச் சடங்கு நடக்குங்கிறதுக்காக மதவாத சக்தியா தெரியலையா? அப்படின்னா எல்லாருமாக இருக்கிறார்கள். இப்ப விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது நல்ல முயற்சி. அது வரவேற்பு இல்லாத நிலைமையில அவர் என்ன செய்வாரு, தானாக மட்டும் நான் புறக்கணிக்கிறேன்னு சொன்னா ரொம்ப ஜாலியா போயிடும். ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு எப்பா ஒரு 12% ஓட்டு எப்படா பிடிக்கிறது, அந்த குதிரையை எப்படா நமக்கு பக்கம் கொண்டு வருதுங்கிறது மாதிரி அவங்க 2 பேரும் மாறுவாங்களே தவிர இதனால எந்த நன்மையும் இவருக்கு விளையாது. ஆனால் இவர் கண்டிப்பாக, நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், இவர் கேப்டன் அவர்கள் மிக தீர்மானமாக 3வது அணி என்பதை தமிழகத்திலே அமைத்து காட்டணும். அமைத்து காட்ட முடியுமா என்றால் முடியும், அவரால் முடியும். ஏனென்றால் 12% ஓட்டு என்பது ஒரு சாதாரண ஓட்டு வங்கி அல்ல. அந்த ஓட்டு வங்கி என்ன, இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்க திமுக பாத்தீங்கன்னா 22%, 26% தான் ஏடிஎம்கே இருக்கிறார்கள். மொத்தத்துக்கு 4% தான் காங்கிரஸ். 1% கூட இல்ல பிஜேபிக்கு. இருந்தாலும் இல்லைன்னாலும் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாம் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் இதை முன்னெடுத்து செல்வார்கள் என்றால் 3வது அணி என்பதை மத்தியிலும் அமைக்க முடியும். அவரால். உங்களுடைய கருத்து சார், இதை பற்றி சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு 1,00,000த்திற்கு மேற்பட்ட தமிழர்கள், அதாவது 2009 1,00,000த்திற்கு மேற்பட்ட தமிழர்கள் இலங்கை படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு முன்பாகவே தேமுதிகவின் சார்பாக கொடுக்கப்பட்டது அந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று. அப்போது தேவைப்பட்டிருந்தால் தேமுதிக மற்ற கட்சிகளோடு அந்த பாராளுமன்றத்தில் கூட்டணி வைத்திருக்கலாம், இல்லை பதவிக்காக வேண்டுமானால் எதை வேண்டாலும் செய்திருக்கலாம். அப்படி அல்லாமல் மக்களுடைய பிரச்சனை மட்டுமே நிறுத்த வேண்டும் என்கின்றது போராடி தனிப்பட்ட முறையில் அதைத்தான் செய்ய முடியும். ஆக ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கட்சிக்கு பதவி, பணம் இதையெல்லாம் பார்க்காமல் மக்களுடைய நலனை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்வதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதன் பிறகு இந்த அரசியல் கட்சிகளால் ஏற்பட்ட பின்னடைவுகளால் அங்கு ஏற்பட்ட படுகொலை பற்றி உங்களுடைய கருத்து? ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது அது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற பிரச்சனை இல்லை. அது ஒரு 50 ஆண்டு கால நெடிய போராட்டம், ஒரு 25 ஆண்டு கால அறவழி போராட்டம், அதற்கு பின்னால் ஒரு 25 ஆண்டு கால ஆயுத போராட்டம், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த சர்வதேச கட்டமைப்பினுடைய தாக்குதலில் அந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டது. இங்க நம்ம என்ன புரிதல்ல இருந்து எல்லாரும் பேசுறோம்னா, இது இந்திய அரசியலை ஆளுகின்ற, இந்திய அரசை நிர்ணயம் செய்கின்ற காங்கிரஸ் மட்டும்தான் இந்த போராட்டத்தை ஒடுக்கி விட்டது அப்படின்னு ஒரு பரப்புரை இங்க செய்யறாங்க. இதுல ரொம்ப கூர்மையா நம்ம கவனிக்கணும். ஈழம் வேண்டாம், சிங்களவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் சம உரிமை பெற்றவர்களாக ஈழத்தமிழர்கள் வாழ வேண்டும் என்கிற கருத்தியல் தான் இந்திய அரசியலை வழிநடத்தக்கூடிய அனைத்து அகில இந்திய கட்சிகளினுடைய கருத்து. காங்கிரசுடைய கருத்து மட்டுமல்ல, அது கம்யூனிஸ்டுடைய கருத்தும் அதுதான், பிஜேபியுடைய கருத்து, பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த இந்திய அகில இந்திய கட்சிகளுடைய கருத்தியலே அதுதான். அதுல காங்கிரசுக்கு, பிஜேபிக்கு, இடதுசாரிகளுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு வருகின்ற போது மட்டும் தனியிடம் வேண்டும் என்ற கருத்துக்களை அது மட்டும் இல்ல, மாநில கட்சிகள் இருக்குல்ல, தமிழ்நாடு தவிர்த்து எல்லா மாநில கட்சியுடைய கருத்தும் அதான் இருக்குது. நீங்க மம்தாவுடைய கருத்து அதுல என்னன்னு கேளுங்க, முலாயமுடைய கருத்து என்னன்னு கேளுங்க, மாயாவதியுடைய கருத்து என்னன்னு கேளுங்க. அதாவது இந்திய அரசை தூக்கி பிடிக்கிற மாநில கட்சிகளுடைய கருத்தியலும் ஈழ விஷயத்தில், தமிழர் விஷயத்தில் அப்படித்தான் இருக்கு. அப்போ ஒரு அகில இந்திய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கருத்தியலை கொண்டு சேர்ப்பதில் மிகப்பெரிய பின்னடைவை தமிழர் அமைப்புகள், கட்சிகள் சந்தித்திருக்கிறதுங்கிறது அதுல இருந்து நம்ம கவனம் பெற வேண்டிய விஷயம். அப்ப இவங்க டெல்லிக்கு போய் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி லாபி பண்றது, மாநில கட்சிகளை துணை கழித்து இங்க என்ன நடக்குது ஈழத்துல உண்மையிலே அது தீவிரவாத போராட்டம் அல்ல, அது ஒரு விடுதலைக்கான போராட்டம்ங்கிற கருத்தியலை சொல்றதுல மிகப்பெரிய பின்னடைவை இந்த இவ்வளவு நாள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்த, இதற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் செய்யல. அப்ப அதனுடைய விளைவைத்தான் நாம ஒட்டுமொத்தம் ஒரு கிளைமாக்ஸ்ல வந்தவனதான் நமக்கு தெரியுது, ஆக யாருமே நம்ம கூட இல்லையே அப்படின்னு. இன்னைக்கு பாருங்க, டெல்லியில போய் ஒரு கேப்டன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு காமன்வெல்த்தை இந்திய அரசு புறக்கணிக்க வேண்டும்னு தலைநகர்ல கூட்டத்தை கூட்டி வச்சு முழங்குறாரு. அப்ப இது ரொம்ப இதான் ஒரு மாற்றங்கிறது, இதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இப்படி பேசுவதற்கு பேசும்போது மற்ற மாநில கட்சிகள் கவனிக்கிறாங்க. இப்போ நீங்க மக்களை திரட்டி வச்சுட்டு தலைநகர்ல ஒரு கருத்தை முன் வச்சு பாருங்க, கண்டிப்பாக இந்த இந்திய அரசு பணியும். அனைத்து மாநில கட்சிகளும் இவர் ஏதோ பேசுறாரு அப்படின்னு கவனிப்பாங்க. இதை செய்யக்கூடிய நிலையில் மற்ற கட்சிகள் தவறியதுதான் இங்க பிரச்சனையே.
அப்ப இந்த முதல்ல வந்து நம்ம போராட்டத்துல வெற்றி அடைகிறோமா தோல்வி அடைகிறோமாங்கிறது ரெண்டாவது. இந்த கருத்தை போய் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோமா இல்லையாங்கிறது முதல்ல பார்க்கணும்ல. அதை சொல்வதில் பெரிய பின்னடைவை இவ்வளவு நாளும் கட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள் தவறி இருக்கிறார்கள், செய்யவில்லை. இனிமேலாவது நம்முடைய பிரச்சனையை, எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நாங்க தீவிரவாதத்தை வளர்க்கறதுக்காக போராடல, எங்களுடைய மண் மீட்புக்காக போராடுகிறோம், எங்களுடைய நாட்டுக்காக போராடுகிறோம்ங்கிற உண்மையை எடுத்து சொல்லணும். அப்ப எடுத்து சொல்வதற்கான ஒரு வெளி திறக்கப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நேர்களே, உலக தமிழர்களுக்காகவும் இந்திய தமிழர்களுக்காகவும் இலங்கை தமிழர்களுக்காகவும் தமிழக தமிழர்களுக்காகவும் இங்குள்ள அரசியல் கட்சிகள் என்ன செய்தது என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடரும். தொழிலாளர்கள் எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்கள்?